அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஜித்னி இல்மா. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நோன்பின் சட்டங்கள் இன்றைய தலைப்பு. அதை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். ரமலான் மாதம் நோன்பு நோற்பது கடமையாகும். அல்லாஹ் கூறுகிறான், உள்ளங்களில் எவர் அம்மாதத்தை அடைகிறாரோ அவர் அம்மாதம் நோன்பு நோற்க வேண்டும். 2வது அத்தியாயத்தில் 185வது வசனம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இஸ்லாம் 5 தூண்கள் மீது அமைக்கப்பட்டுள்ளது. அவை வணக்கத்திற்குரிய தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்றும், நிச்சயமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என்றும் சாட்சி பகிர்வது, தொழுகையை நிலைநிறுத்துவது, ஜகாத் கொடுப்பது, இறை இல்லத்தை தரிசிப்பது, ஹஜ் செய்வது, ரமலான் மாதம் நோன்பு நோற்பது இஸ்லாமிய கடமைகளில் ஒன்றாகும். நோன்பு அல்லாஹ்வின் பால் நெருங்குவதற்காக உண்ணல், குடித்தல், உடலுறவு கொள்ளல் போன்றவற்றை அதிகாலை உதயமானது முதல் சூரியன் மறையும் வரை நோன்பை முறித்து விடும் காரியங்களை விட்டும் தன்னை தடுத்து கொள்வதாகும். இது புத்தி சுவாதீனமுள்ள பருவ வயதை அடைந்த எல்லா முஸ்லிம்களுக்கும் கட்டாய கடமையாகும். ஃபர்லு. பருவ வயதை அடைவது என்பது 15 வயது பூர்த்தி ஆகுவது, அல்லது மறைவிடத்தில் முடி முளைப்பது, அல்லது கனவில் இந்திரியம் வெளிப்படுவது போன்றவற்றால் ஏற்படுகிறது. பெண்ணுக்கு இன்னும் ஒருபடி அதிக மாதவிடாய் ஏற்படுவது கொண்டும் ஏற்படுகிறது. எனவே ஒரு சிறுவனுக்கு இவற்றில் ஏதேனும் ஒன்று ஏற்பட்டுவிட்டால் அவன் பருவ வயதை அடைந்தவனாகி விடுகின்றான். ரமலானின் சிறப்புகள் பற்றி பார்க்கலாம். அல்லாஹ் ரமலான் மாதத்தை அது அல்லாத மாதத்திற்கில்லாத பல சிறப்பு அம்சங்கள் கொண்டு சிறப்பித்துள்ளான். அல்ஹம்துலில்லாஹ். அவற்றின் சில. நோன்பாளிகள் நோன்பு திறக்கும் வரை அவர்களுக்காக மலக்குகள் பாவ மன்னிப்பு தேடுகின்றன. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தனது சுவர்க்கத்தை ஒவ்வொரு நாளும் அழகுபடுத்துகிறான். மேலும் சுவர்க்கத்தை நோக்கி எனது நல்லடியார்கள் தங்களின் கஷ்டங்களையும் சிரமங்களையும் தாங்கிக் கொண்டு உன்னிடம் வர இருக்கிறார்கள் என கூறுகின்றான். மூர்க்கத்தனம் செய்யும் ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள். 1000 மாதங்களை விட சிறப்பான கண்ணியமிக்க இரவு இதில் உள்ளது. ரமலானின் கடைசி இரவில் நோன்பாளிகளுக்கு மன்னிப்பு வழங்கப்படுகிறது. ரமலானின் ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நரக விடுதலை வழங்குகின்றான். ரமலானில் செய்கின்ற உம்ரா ஹஜ்ஜுக்கு சமமாகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றுள்ளார்கள், எவர் ரமலானில் ஈமானுடனும் நன்மையை நாடியவராகவும் நோன்பு நோற்கின்றாரோ அவர் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. மேலும் கூறினார்கள், ஆதமுடைய மகனின் எல்லா செயல்களும் அவனுக்குரியதே. அவற்றில் ஒவ்வொன்றிற்கும் நன்மை 10 700 மடங்குகள் வரை உள்ளன. நோன்பை தவிர. ஏனெனில் நிச்சயமாக அந்நோன்பு எனக்குரியது. அதற்கு நானே கூலி கொடுப்பேன். அவன் தனது மனோ இச்சை, உணவு, குடிப்பு ஆகியவற்றை எனக்காகவே விட்டுவிட்டான் என அல்லாஹ் கூறுகின்றான். சுப்ஹானல்லாஹ். நோன்பாளிக்கு 2 சந்தோஷங்கள் உள்ளன. ஒரு சந்தோஷம் என்னவென்றால் அவன் நோன்பு திறக்கும் நேரம். மற்றொரு சந்தோஷம் அவன் தனது நாயனை சந்திக்கும் நேரம். அல்லாஹ்விடம் நோன்பாளியின் வாயில் வாடை கஸ்தூரி வாடையை விட நறுமணமிக்கதாகும். ரமலானின் வருகை 2 காரியங்களால் உறுதியாகும். ரமலான் பிறை பார்ப்பது. பிறை பார்க்கப்பட்டால் நோன்பு கட்டாயமாகிவிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பிறை பார்த்து நோன்பு பிடியுங்கள், பிறை பார்த்து நோன்பு விடுங்கள் என்று கூறினார்கள். ரமலான் மாதம் உறுதி செய்யப்படுவதற்கு நீதமான ஒருவர் பிறை பார்ப்பது போதும். ஷவ்வால் பிறையை கண்டு நோன்பு விடுவதற்கு நீதமான 2 பிறை பார்ப்பது கட்டாயமாகும்.
சாபான் மாதத்தை 30 நாட்களா 30 நாட்களா பூர்த்தியாக்குவது. 30 நாட்கள் பூர்த்தியாகிவிட்டால் 31வது நாள் ரமலான் முதல் நாளாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் பிறை பார்க்க முடியாத அளவிற்கு மேகம் மூடிக்கொண்டால் நாட்களின் எண்ணிக்கையை 30ஆக்கி பூர்த்தியாக்கிக் கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். நோன்பு விடுவதற்கு அனுமதிக்கப்பட்டவர்கள். நோயாளி நோய் நீங்கிவிடுமென எதிர்பார்க்கிறான். ஆயினும் நோன்பு நோற்பது அவனுக்கு கஷ்டமாகியுள்ளது. இப்படிப்பட்டவன் நோன்பை விட அனுமதிக்கப்படுகிறான். பின்னர் விடுபட்ட நோன்பை கலா செய்ய வேண்டும். எனினும் தனது நோய் நீங்கி விடுமென எதிர்பார்க்க முடியாத நிரந்தர நோயுடையவன் நோன்பு நோற்பது கட்டாயமில்லை. அவன் ஒவ்வொரு நாளும் ஒரு ஏழைக்கு 550 கிராம் அளவு உணவு கொடுக்க வேண்டும். அல்லது அவன் விட்டுவிட்ட நோன்பை எண்ணிக்கை அளவிற்கு உணவு தயாரித்து ஏழைகளுக்கு வழங்க வேண்டும். பயணி டிராவல் பண்ணுறோம்ல, ஒரு பயணி தனது ஊரிலிருந்து புறப்பட்டு திரும்பி வரும் வரை நோன்பை விட்டுவிட அனுமதி அளிக்கப்படுகின்றான். அவன் எந்த நோக்கத்திற்காக பயணம் செய்தானோ அந்த நோக்கம் முடிந்த பின்னர் அங்கு தங்கி இருக்க வேண்டுமென்ற எண்ணமில்லாமல் அங்கு இருக்கும் வரை அவன் பயணத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறான். இப்பயணத்துக்குரிய தொலைதூரம் 80 கிலோமீட்டரும் அதற்கு அதிகமாகும். இது போன்ற ஒரு கர்ப்பஸ்திரீ அல்லது பாலூட்டுபவள் தான் நோன்பு நோற்றால் தனக்கோ தனது குழந்தைக்கோ இடையூறு ஏற்பட்டுவிடுமோ என்று பயந்தால் நோன்பை விட அனுமதிக்கப்படுவாள். அக்கஷ்டம் நீங்கிவிட்ட பின்னர் விடுபட்ட நோன்பை கலா செய்யலாம். முதியவர், வயசானவங்க நோன்பு பிடிப்பது சிரமமாக இருந்தால் நோன்பு விட அனுமதி அளிக்கப்படுவார். இவருக்கு கலாவும் கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஒரு ஏழைக்கு உணவு கொடுக்க வேண்டும். நோன்பு முறித்து விடுபவர் என்னென்னு பார்க்கலாம். வேண்டுமென்றே உண்பது, வேண்டுமென்றே குடிப்பது, மறதியாக உண்பது குடிப்பது நோன்பை முறிக்காது. வேணும்னு செஞ்சா கண்டிப்பா நோன்பு முறிஞ்சிரும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். யாரேனும் மறந்தவராக உண்ணவோ குடிக்கவோ செய்தால் அவர் நோன்பை அப்படியே பூர்த்தி செய்து கொள்ளட்டும். மூக்கு வழியாக தண்ணீர் வயிற்றினுள் சேர்ந்து விடுவதிலும் நரம்பு வழியாக உணவு இரத்தம் செலுத்துவதால் நோன்பு முறிந்துவிடும். ஏனெனில் இவை நோன்பாளிக்கு உணவூட்டுவது என்ற அர்த்தத்திலுள்ளவையாகும். உடலுறவு கொள்ளுதல். நோன்பாளி உடலுறவு கொண்டு விட்டால் நோன்பு முறிந்துவிடும். அவன் நோன்பை கலா செய்வதுடன் அபராதம் கட்டாயமாகும். அபராதம் என்றால் ஒரு அடிமையை உரிமை விடுவது. அடிமையை பெற்று கொள்ளவில்லையானால் தொடராக 2 மாதங்கள் நோன்பு நோற்க வேண்டும். அவ்விரண்டு மாதங்களில் மார்க்க அல்லது உணவுபூர்வமான காரணங்களில் நோன்பை விட்டுவிடக் கூடாது. மார்க்க காரணமென்பது 2 பெரு நாட்களில் அதை அடுத்து வரக்கூடிய முஸ்தகீர் என கூறப்படும். அவது 11, 12, 13 நாட்களாகும். உணர்வுபூர்வமாக காரணம் என்பது வியாதி, நோன்பை விட வேண்டுமென்று நோக்கமின்றி பயணம் செய்தல் ஆகியவையாகும். எக்காரணமுமின்றி 2 மாதங்கள் தொடராக நோன்பு பிடிப்பதை ஒருவன் விட்டுவிட்டால் அது ஒரு நாளாயினும் சரி, ஒரு தொடர் உண்டாவதற்காக அவன் மீண்டும் புதிதாக தொடர்வது கட்டாயமாகும். தொடராக நோன்பை நோற்க சக்தி பெறவில்லையாயின் 60 ஏழைகளுக்கு உணவு வழங்க வேண்டும். இந்திரியத்தை வெளிப்படுத்துதல். முத்தமிடுவது அல்லது சுய இன்பம் அடைவது போன்ற காரணங்களால் சுய விருப்புடன் இந்திரியத்தை வெளிப்படுத்துவது. இப்படி செய்பவன் அபராதமின்றி நோன்பை கலா செய்ய வேண்டும். கனவில் இந்திரியம் வெளிப்படுவதால் நோன்பு முறியாது. இரத்தத்தை வெளிப்படுத்துதல். ஷரியத்திலிருந்து நரம்பு வழியாக இரத்தத்திலிருந்து வெளிப்படுத்துதல் அல்லது இரத்த தானம் செய்வதற்காக இரத்தத்தை வெளிப்படுத்துதல். இரத்த பரிசோதனைக்காக எடுக்கப்படும் குறைவான இரத்தத்தால் நோன்பு முறியாது. இவ்வாறே மூக்கு உடைதல், காயம், பல் பிடுங்குதல்
போன்ற சுய விருப்பமின்றி வெளியேறும் இரத்தம் நோன்பில் எவ்வித மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. வாந்தி எடுத்தல் வேண்டுமென்றே வாந்தி எடுத்தால் நோன்பு முறிந்துவிடும். சுய விருப்பமின்றி வாந்தி வந்தால் நோன்பு முறியாது. நோன்பை முறித்துவிடும் இக்காரியங்களில் ஒன்றை நோன்பாளி தெரிந்தவனாக ஞாபகத்துடன் வேணுமென்றே செய்தால் அவனது நோன்பு முறிந்துவிடும். மார்க்க சட்டத்தை அறியாதவனாக அல்லது நேரம் தெரியாதவனாக இருந்தால் அவன் அறியாதவன். மறதியாக செய்துவிட்டால் அவன் நோன்பு முறியாது. உதாரணமாக, அதிகாலை ஆகவில்லை என எண்ணுவது அல்லது சூரியன் மறைந்து விட்டது எண்ணுவது இன்னும் இது போன்றவற்றை செய்வது போல. இவ்வாறே ஒருவன் விருப்பமின்றி நிர்பந்திக்கப்படுவதால் சாப்பிட்டிருந்தால் அவனது நோன்பு கூடிவிடும். மாதவிடாய் பிரசவ இரத்தம் வெளிப்படுதல் ஒரு பெண் எப்போது மாதவிடாய் பிரசவ இரத்தத்தை காண்கின்றாளோ அப்போதே அவளது நோன்பு முறிந்துவிடும். மாதவிடாய் பிரசவ இரத்தம் வந்தவர்கள் நோன்பு நோற்பது ஹராமாக இருப்பது போல ரமலானுக்கு பின்னர் அவர்கள் விட்ட நோன்புகளை கலா செய்வது கட்டாயம் ஆகும். நோன்பை முறிக்காதவை பார்க்கலாம். குளித்தல், நீந்துதல், வெப்பத்தை தணித்து கொள்ள தண்ணீர் கொண்டு குளிர்ச்சி அடைந்து கொள்ளுதல், அதிகாலை வந்துவிட்டதென உறுதியாக தெரிவது வரை உண்பது, குடிப்பது, உடலுறவு கொள்வது, பல் துலக்குதல், பகலில் மிஸ்வாக் செய்வதால் நோன்பிற்கு எந்த குறையும் ஏற்படாது. மட்டுமின்றி அப்படி மிஸ்வாக் செய்வது முஸ்தஹப்பான காரியங்களில் உள்ளதாகும். உணவல்லாத ஹலாலான எந்த மருந்து கொண்டு வைத்தியம் கொள்வது. உணவு, குளுக்கோஸ் ஊசியல்லாத ஊசி போட்டுக் கொள்வது கூடும். கண் காதில் சொட்டு மருந்திட்டு கொள்வது. அதன் ருசியை தொண்டையில் பெற்று கொண்டாலும் சரி. சுவாச நெருக்கடியை நீக்குவதற்குரிய ஸ்பிரேயை பயன்படுத்துவதும் இது போன்றுதான். வயிற்றினுள் ஏதும் சேர்ந்திடக்கூடாது என்ற நிபந்தனையுடன் உணவில் ருசி பார்த்தால் நோன்பு முறியாது. வாய் கொப்பளிப்பது, நாசிக்கு தண்ணீர் செலுத்துவதில் குற்றம் ஏதும் இல்லை. எனினும் அவற்றால் ஏதும் வயிற்றினுள் சேர்ந்திடாத அளவுக்கு கடப்பு செய்வது கூடாது. இது போன்ற வாசனைப் பொருட்களை உபயோகிப்பதும் அவற்றை முகர்ந்து பார்ப்பதும் குற்றமும் இல்லை. மாதவிடாய் பிரசவ இரத்தம் வந்த பெண்களுக்கு இரவிலேயே இரத்தம் நின்றுவிட்டால் அதிகாலை உதயமானதற்கு பின்னர் நேரம் வரை குளிப்பதை பிற்படுத்திக் கொள்வது கூடும். பின்னர் அவ்விருவரின் ஃபஜ்ர் தொழுகைக்காக குளித்து கொள்ளல் வேண்டும். பெருந்தொடர்புடையவர்களும் இதே போன்றுதான். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.